சினிமாவே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எந்த சினிமா சாதாரண ஒரு ஆவரேஜா சினிமா ரிலீஸ் ஆனா கூட மினிமம் 100 நாள் ஓடும். எம்ஜிஆர் படங்கள்லாம் எம்ஜிஆர் பேரே அதுதான். மினிமம் கேரண்டி ரன். அதான் அவர் பேர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர். ஆமா, எம்ஜிஆருக்கு. நிச்சயமா ஒரு 50 நாள் ஓடும். போடுற பணம் வந்துரும் அப்படின்னு. இப்போ வெற்றிகரமான 3வது நாள்னு போஸ்டர் போடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வெற்றிகரமான 2வது நாள். நேத்து தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சினிமாவை பத்தி யாரும் அந்த குறைகளே சொல்றது இல்ல. கோடிக்கணக்கா கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது வேற. பட் படம் மக்கள்கிட்ட வரவேற்பு பெறுவது இல்லை. அதுபோல அந்த வாழ்க்கை முறை மாறினதுனால நாடகங்கள் முன்ன மாதிரியே பரபரப்பா போகலைங்கிறத தானே தவிர நாடகங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. வீக்கெண்டில் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் ட்ராமா போட்டுட்டு இருக்கோம். மாசத்துக்கு 6 நாள் ட்ராமா நடிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு எப்படி அது சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 15 நாள் ட்ராமா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ட்ராமா இல்லைன்னா எங்களுக்கு நான் சாதாரணமாக சொல்லுவேன், எங்களை போல ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆச்சுன்னா மூஞ்சி அரிக்கும். மேக்கப் போட தெரிஞ்சுட்டு என்ன எங்கே நீ ஆலையில் ஏதுற அப்படின்னு பார்ப்போம். உடனே சாயந்தரம் நாரத கான்செப்ட் வாணிமகாலுக்கு போயிடுவேன். ஒரு வாரமா ட்ராமா இல்லைன்னா வாணிமகாலுக்கு போயிட்டு ஸ்டேஜுக்கு போவேன். அங்கே போய் ஆஃபீஸுக்கெல்லாம் போக மாட்டேன். ஸ்டேஜில் போய் 2 தடவை அப்படி நடந்துட்டு வருவேன். நடந்துட்டு தனிகாச்சலம் எங்கப்பா அப்படின்னுவேன். தனிகாச்சலம்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் தோளில் கையை போட்டுட்டு என்ன தனிகாச்சலம் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு என் ட்ராமா டைலாக 2 நடுவில் பேசிடுவேன். அன்னைக்கு நடிச்ச மாதிரியே ஒரு சந்தோஷம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பேஷன், சந்தோஷம். அதனால தொடர்ந்து நடிக்கிறதுங்கிறத விட இனிமேல் நடிக்க முடியாத போயிட்டு போறதே அப்படிங்கிறதுனால நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் ஆசை எங்களுக்குலாம்.